ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு ருக்ஷி vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னுடைய அம்மா அப்பா சிங்கப்பூர் போயிருந்தாங்க. அவங்க எங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம எல்லோரும் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு சிங்கப்பூர்னு சொன்னாலே நமக்கு ஒன்று ஞாபகம் வரும், வேறு ஒன்றும் இல்லைங்க. அந்த சிங்கமும் அந்த மீனும் சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒரு பிக்சர் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதுதான் நம்மளுக்கு சிங்கப்பூரோட ஐடென்டிட்டியாகவே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அது நம்ம வாங்காமல் இருந்தால் எப்படி? அதனால் அதை வாங்கிட்டாங்க. ஒரு ஷோ பீஸ் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. செம்ம ப்ரீமியமாக இருந்துச்சு, இந்த கலர்லேருந்து அந்த ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே. ஆனால் இது ஷோ பீஸ் மட்டும் இல்லைங்க, இது ஒரு உண்டியலும் கூட. அந்த டாப்பில் அந்த இருக்கிற ஒரு பட்டன் மாதிரி இருக்குல்ல, அது நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது உண்டியல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்ம காயினோ பைசா எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அழகாக ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா போதும், லாக் ஆகிடும். லாக் ஆகிடுச்சா, அந்த கீழே உள்ள மீனும் அந்த வாலும் எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். பார்க்கவே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குல்ல, நல்லா அழகாக பளபளன்னு இருக்குல்ல. இது கீழே தான் நம்ம காயினோ நோட் இருந்தது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். அதை அழகாக திருப்பி உள்ளே வச்சு ஒரு ரொட்டேட் பண்ணால் போதும், அப்படியே லாக் ஆகிடும். அவ்வளோதாங்க. இது வேறு லெவலில் இருக்குல்ல. யாருக்குமே டக்குன்னு தெரியாது இது ஒரு உண்டியல்னு. எல்லாருமே இதை நினச்சிப்பாங்க இது ஒரு ஷோ பீஸ்னு. ஆனால் உண்மை என்னென்னா இது ஒரு உண்டியல். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வேறு யார், நம்மளோட ருக்ஷிதா வாண்டோட ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம். அங்கே அவ்வளோ தூரம் போயிட்டு அவளுக்கு ட்ரெஸ் வாங்கலைன்னா எப்படி? அதனால் அவளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டாங்க. இதோட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குதுங்க. ட்ரெஸ்ஸு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிளாகவும் இருக்குது. அவளுக்கு இப்போ போடுற மாதிரி எடுக்காமல் கொஞ்சம் 2-3 இயர்ஸ் மேலே போடுற மாரி ட்ரெஸ் வாங்கிட்டாங்க. பிளாக் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் எடுத்தோம். பார்க்குறதுக்கு ஹனிபீ ட்ரெஸ் மாதிரியே இருக்குல்ல. இது டாப் மட்டும் இல்லைங்க, கூட ஒரு பாட்டமும் கொடுத்துருந்தாங்க. பாட்டம் நல்லா பெருசாக இருந்துச்சு, பேண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இவளுக்கு நல்லா நம்ம வச்சுருந்து போட்டுக்கலாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால தாங்க எங்கள் அம்மா அப்பா நல்லா பெருசாகவே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த ப்ராடக்ட்டை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹேண்ட்பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேண்ட்பேக்கோட கிளாத் இருக்குல்ல, அது சொல்லியே ஆகணுங்க. செம்ம சாஃப்ட்டு, செம்ம ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. அப்படியே அது தொடும்போது நமக்கே ஒரு சாஃப்டான ஃபீல் வருது. அவ்வளோ அழகான சாஃப்டாக இருந்துச்சு. நான் பேபி பிங்க் கலரில் எடுத்திருந்தேன். அதோட ஸ்டிச்சிங்லேருந்து எல்லாமே சூப்பர் குவாலிட்டியாக இருந்துச்சு. அந்த ஷோல்டரோட லென்த் நம்ம நல்லாவே இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம புஷ் பண்ணி அப்படியே இழுத்தோன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஷோல்டர் லென்த் நம்ம எப்படி வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக வேணாலும் பெருசாக்கிக்கலாம், கொஞ்சம் ஷார்ட்டாக வேணாலும் ஷார்ட் ஆகிக்கலாம். பாருங்களேன், அந்த ஷோல்டரோட லென்த் இருக்குல்ல, அது அப்படியே நம்மளுக்கு பெருசாகிடும். பாருங்கள், ஈஸியாக அப்படியே அமுக்கி தள்ளினாலே போதும், அப்படியே புஷ் ஆகிடும். புஷ் ஆகிட்டோன்னே பாருங்கள், அந்த லென்த்து பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ பெருசு இருந்துச்சு. நான் காட்டும் போது ஸ்டார்டிங்கில் சின்னோண்டு இருந்துச்சுல்ல, இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாகிடுச்சு. நம்மளுக்கு இல்லை வேணாம், எனக்கு கொஞ்சம் சின்னதாக வேணுன்னா அப்படியே அதை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டிங்கன்னா போதும், அப்படியே அது ரொம்ப நல்லா ஷார்ட்டாக ஆகிடும். அது ஒரு அழகாக ஒரு மாடல் மாரி அழகாக சுருக்கிக்கிட்டே வந்துடுது. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல. அதனால தாங்க இதை அவங்க வாங்கிட்டாங்க. இதில் நிறைய ஜிப்லாம் கிடையாதுங்க, சென்டரில் ஒரே ஒரு ஜிப்பு தான். அதுக்குள்ளே நம்மளுக்கு சேஃப்டிக்காக சின்னோண்டு உள்ளே ஒரு ஜிப்பு கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த ஒரு ஜிப்பு இருக்கும், அவ்வளோதான். இது மீடியம் சைஸான ஹேண்ட்பேக். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு எங்கள் அம்மா அப்பா இந்த ஹேண்ட்பேக் எனக்கு வாங்கிட்டு கொடுத்தாங்க. நானும் சரி இதை சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் இதை எடுத்துக்கிட்டேன். பாருங்கங்க, இதுதான் அந்த ஹேண்ட்பேக்கோட அவுட்லுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல. அடுத்த ப்ராடக்ட் என்னன்னா டிஷர்ட் தான். வேறு யார், நம்ம தலைவர் தான். அதுதான் என்னுடைய ஹஸ்பண்ட். அவங்களுக்கு தான் ஒரு டிஷர்ட் வாங்கியிருந்தாங்க. அது நல்லா மெரூன் கலரில் ஒரு டிஷர்ட்டு. அதில் இந்த சிங்கப்பூர் பிரிண்ட் போட்ட மாதிரி வேணும் அப்படிங்கிறதுனால இதை எடுத்துட்டாங்க. மோஸ்ட்லி இந்த எப்பயுமே நம்ம ஒரு ஸ்பெஷலான பிளேஸ்க்கு போனோம்னா அங்கே ஏதாவது மெமரபுளாக ஏதாவது நம்ம வாங்கணும்னு நினைப்போம். சிங்கப்பூர் போயிருக்கோம்ல, அதனால் சிங்கப்பூர் பிரிண்ட் போட்ட மாதிரி ஒரு டிஷர்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. அந்த சிங்கமும் மீனும் சேர்ந்த மாதிரி ஒரு பிக்கு வச்சு சிங்கப்பூர் போட்ட மாதிரி ஒரு டிஷர்ட் வாங்கிக்கலான்னு வாங்கிட்டோம். மேலே சிங்கப்பூர்னு அப்படின்னு எழுதிருந்துச்சு, சர்க்கிள் டைப்பில் ஒயிட் கலரில் பிரிண்ட் போட்டு இருந்துச்சு. சென்டரில் மட்டும்தான் பிரிண்டிங் ஒர்க், மீது எல்லாமே ஃபுல்லாக பிளெயின் தான். கிளாத்தை பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக நல்லா கொஞ்சம் ப்ரீமியமான கிளாத்தாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு டிஷர்ட் நம்ம வாங்கியாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கண்டிப்பாக ஒரு சென்ட்டு தாங்க. சிங்கப்பூர் போனாலே பர்ஃப்யூம், சாக்லேட் இது எல்லாருமே எதிர்பார்க்குறது தான். சரி, அதனால தாங்க எங்கள் அம்மாவும் அப்பாவும் இந்த பர்ஃப்யூமை வாங்கிட்டு வந்துட்டாங்க. பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு முன்னாடி அதை நான் பிரிக்கிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ஆனால் ரேட்டை பார்க்கும்போது தாங்க கொஞ்சம் மனவலியாக இருந்தது. வேறு என்னங்க நம்ம பண்ண முடியும்? சிங்கப்பூர் டாலரோட நம்ம இந்தியா கரன்சியை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு தலையே சுற்றிடுது. இதோட சென்ட்டோட ரேட்டை பார்த்திங்கன்னா $35ங்க. நம்ம இந்தியா கரன்சிக்கு கால்குலேட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அங்கே என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் நம்ம இந்தியா கரன்சிக்கு கால்குலேட்டே பண்ணக்கூடாது. அங்கே இருக்கிறமே நம்ம வாங்கிட்டு வந்துடணும். இல்லைனா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக போய்டும். ஐயோ இவ்வளோ காசா அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க, நம்மளுக்கு இப்போது சென்ட் பாட்டில் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த சென்ட் பாட்டில் பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குல்லங்க. ஏன்னா தான் நான் சொன்னாலும் இந்த சிங்கப்பூர் சென்ட்டு தாங்க. எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பாட்டில் ஷேப்லேருந்து எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரியே வச்சுருக்காங்கல்ல. பர்ஃப்யூமுக்கு குறையே இல்லைங்க. வேறு லெவலில் ஸ்மெல்லுங்க. செம்ம ஸ்மெல்லு. அடுத்த ப்ராடக்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இவங்களும் ஷோ பீஸ் தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி வாங்கியாச்சு. இதை நம்ம ஷேக் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கலாங்க, ஒரு வெல்கேனோ மாரியே இருக்கும். எரிமலையிலேருந்து அப்படியே நெருப்பு குழம்பு வெளியில் வர மாரியே ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரியே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டாங்க. குலுக்கிட்டு மேலே கட்டணுன்னு எப்படி அழகாக அதை பாருங்களேன், நெருப்பு வர மாதிரியே மேலே வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஷோ பீஸை வாங்கிட்டாங்க. ஃபுல்லாக கீழே ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. அந்த வல்கேனோ ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. அந்த மேலே வர லிக்விட் ஒரு மாதிரியா டார்க் மெரூன் அண்ட் ரெட் கலந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அடுத்த ப்ராடக்ட்டை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வேறு யாருக்கும் இல்லைங்க, நம்ம ருக்ஷிதாவுக்கு தான். அம்மா அப்பா இவளுக்கு ஒரு டைனோசர் பொம்மை வாங்கிட்டு வந்தாங்க. அந்த பொம்மையோட ரேட்டு பார்த்தோன்னா என்னத்துக்கு இந்த ரேட்டு கொடுத்துருக்கானே எனக்கு தெரியலங்க. இதோட ரேட்டு $30ங்க. அப்படி இந்த பொம்மையில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு தெரியல. ஆனால் இது $30ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம கேட்டோன்னு வச்சுங்களேன், என்ன தெரியுமா சொன்னாங்க, இதோட குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. இது லைஃப் லாங் நல்லாயிருக்கும், குழந்தைங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரப்பர் நல்லா சூப்பரான ரப்பருங்க. இது நான் டாக்ஸிக், குழந்தைங்க வாயில் வச்சாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது என்னமோ உண்மைதாங்க. குவாலிட்டியை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தாங்க இருந்துச்சு. இதை பார்க்கும்போது ஏதோ ஃபேக்காக இருக்கிற மாரி எனக்கு தெரியல. பார்க்குறதுக்கு நல்லா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த ரப்பரில் சுருக்கம்லாம் அது உடம்புல இருக்கிறதெல்லாம் பாருங்களேன், அப்படியே ஒரிஜினலாக இருக்கிற மாரியே இருந்துச்சு. அதனால் இந்த பொம்மையை அவங்க 2 பேரும் வாங்கிட்டாங்க. ஓகேங்க, இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ருக்ஷி vlogs. டாடா, பாய்.